அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் தமிழக காங்கிரசினுடைய நிர்வாகிகளை ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையில் இருந்து அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி காயத்ரி. திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அதற்காக அமைக்கப்பட்ட அந்த ஐவர் குழு, திமுக தரப்பில் அமைக்கப்படும் அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு என்பது அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தை இன்னமும் தொடங்காமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளை ராகுல் காந்தி சந்திக்கிறார். இதில் கூட்டணி சார்ந்த பல்வேறு விஷயங்கள், முடிவுகள் எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்ப இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இதில் என்னென்ன அம்சங்கள் பேசப்படும்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு? சுசித்ரா, இந்த காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்திக்கிற இந்த கூட்டத்துல என்ன முக்கியமான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? கூட்டணி சார்ந்து பேசப்படுமா? அபிநயா, நிச்சயமாக புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தை தற்பொழுது காங்கிரஸ் ஆனது தொடங்கி இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருந்தாலும் மிக முக்கியமாக கட்சியினுடைய அடிப்படையை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு பயிற்சி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். மேலும் பூத் வாரியிலான செயல்பாடுகள் என்பது தலைவர்களிடம் எவ்வளவு இருக்க வேண்டும், தேர்தல் சமயத்தில் எது போன்ற ஒரு விஷயங்களை கண்காணிக்க வேண்டும், தலைவர்கள் பொறுப்பில் இருந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய ஆலோசனையை தலைவர்கள் இன்று வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் காங்கிரசுடைய அந்த ஒரு கூட்டணி தொடர்பான குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தாலும் திமுக கூட்டணி குழு என்பது இன்னும் அமைக்கப்படவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது விரைவில் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை திமுக செய்திருக்கும் நிலையில் தாங்கள் கேட்கும் அந்த ஒரு தொகுதிகளை வழங்குவதற்காகவும், அது மட்டுமல்லாமல் உரிய எந்தெந்த மாவட்டங்களில் காங்கிரஸ் இருக்கிறதோ, எந்தெந்த தொகுதிகளை இருக்கிறதோ அந்த தொகுதிகளையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஏற்கனவே காங்கிரசுடைய தலைமை திமுக தலைவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்து ஒரு பயிற்சி முகாம் முடிந்த பிறகு மாநில தலைவர் மற்றும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களிடம் மூத்த தலைவர்களான மல்லிகார்ஜுன் கார்கே, கே.சி. வேணுகோபால் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இரண்டு கட்சிகளுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விவகாரத்தில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் நீடித்து வரும் நிலையில் இன்றைய இந்த ஒரு கூட்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் டெல்லியில் வைத்து நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், சட்டமன்ற தலைவர் மற்றும் மாநில தலைவர் என ஒவ்வொரு நிர்வாகிகளிடம் தனித்தனியாக சுமார் 20 நிமிடங்களிலிருந்து 30 நிமிடங்கள் வரை பேசிய ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது, கூட்டணியில் அவர்களுடைய அந்த ஒரு தேவை என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் என்னவாக இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆலோசனையும் அவர்கள் நடத்தியிருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் உயர்மட்ட குழு கூட்டம் இதுவாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக காங்கிரசுடைய வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கான ஒரு பல்வேறு அறிவுறுத்தல்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருந்தாலும் நடைபெற உள்ள அந்த தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டணி கட்சிகளோடு செயல்பட வேண்டிய அந்த ஒரு நடைமுறைகள் என்ன என்பதற்கான பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இருந்தாலும் கூட்டணி யாருடன் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெறாது என்ற ஒரு விளக்கத்தையும் காங்கிரசுடைய தலைவரும் பொதுச் செயலாளருமான கே.சி. வேணுகோபால் நமக்கு கூறியிருக்கிறார். அதே சமயம் மாநில தலைவர் மற்றும் மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளர்களுடன் கூட்டணி தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்று அதனுடைய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் தொடர்பான ஒரு பதிலையும் திமுக இருந்து ஒரு கேட்டு பெற உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான ஒரு கோஆர்டினேஷன் என்பது, ஒத்துழைப்பு என்பது அந்த அளவிற்கு சரியாக இல்லை என்ற ஒரு கருத்து காங்கிரஸ் தலைவரிடையே உள்ளதையும் கே.சி. வேணுகோபால் சுட்டிக்காட்டியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் தான் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரம் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக தமிழ்நாடுக்கு தேர்தல் ஆணையர்கள் வரவிருக்கும் நிலையில், அதன் பிறகு தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்படவிருக்கும் நிலையில் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக காங்கிரசுடைய இந்த ஒரு பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டமானது பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கூட்டணியுடைய அந்த சுசித்ரா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில சந்தேகம் இல்ல, கூட்டணி தொடருது அப்படின்ற ஒரு சூழல்ல தலைவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தாலும் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தாமதமாகுது என்பதை மறுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, தாமதம்ங்கிற முடிவுக்கு நாம ஏன் வர்றோம், அதுக்கு எந்த அளவுகோல்
இது கடந்த சட்டப்பேரவை தேர்தல் 2021 நடக்கும்போது இவங்க எப்போ தங்களுடைய பேச்சுவார்த்தையை முடிவு செய்தார்கள், அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் குழுக்களே போடப்பட்டன. அப்படி இருக்கும்போது இன்னும் அறிவிப்பு வராத, அறிவிப்புக்கு இன்னும் 15 நாள் 20 நாள் முன்னாடியே தாமதமாகுது அவங்களுடைய பேச்சுவார்த்தைன்னு ஊடகங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியிலேருந்து இதை தொடங்க வேண்டியது இருக்கு. இல்ல, காங்கிரஸ் தரப்புல இருந்து இது தாமதமாகுது என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ரைட், காங்கிரஸுக்கு இப்ப என்ன அவசரம் அப்படிங்கிறது புரியல. ஆனா காங்கிரஸ்ல வேறு சில குரல்கள் ஒலிக்க தொடங்கிய உடனே அதை ஆஃப் பண்றதுக்காக ஒரு கமிட்டியை போட்ட மாதிரி தான் அது இருந்தது. அதுக்கு பிறகு கமிட்டி நாங்க போட்டோம் நீங்களும் போடுங்கன்னு கூட்டணிக்குள்ள ஒரு பிரஷர் கொடுக்கற மாதிரி அவங்க அதை ஹேண்டில் பண்றாங்க. அப்படி உடனடியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா அறிவிப்பு வந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ள கூட்டணி இறுதி செய்யப்படும், தொகுதிகள் பங்கீடு செய்யப்படும். கடந்த காலத்துல அதுதான் பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த நிலைமை மாறியதற்கு இந்த கூட்டணிக்குள்ள எந்த விதமான யோசனையும் வர தேவையில்லை. இப்பவும் அறிவிப்பு வந்த உடனே ஒரு குறுகிய அறிவிப்பு வரும்போதே கூடவே இதுவும் வரலாம், குழுவும் வரலாம், உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்கலாம். பேச்சுவார்த்தைக்கு குழு போட்டதற்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறதே ஒரு மித்து தான். ஒரு அதிகாரப்பூர்வமற்ற நிலையில சில விஷயங்கள் இன் பிரின்சிபிள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்தெந்த நிகழ்ச்சியில யார் யாரு சந்திக்கும் போது அதையெல்லாம் பேசியிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால இது பெரிதாக அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல திமுகவும் காங்கிரஸும் எவ்வளவு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ராகுல் காந்தியை பேச, எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கறதுல எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே குரல்ல பேசிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கூட்டணிக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இதையெல்லாம் மீறி யாரோ ஒரு சிலருடைய சொந்த விருப்பங்களுக்காக கட்சி தலைமை வேறு விதமாக முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி ஏதேனும் நடந்தால் நடந்ததற்கு பிறகுதான் அதை பற்றி பேசுவது சரியாக இருக்கும். அதுக்கு முன்னால அதுக்கு நாம கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவம் வேறு நோக்கங்களுக்கு பயன்படும் அப்படிங்கறதுனால இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விவகாரத்துல இது சரியான நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அம்சமாக நடைமுறையாகத்தான் இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு ஜென்ராம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது தொடர்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இரண்டு கட்சியினருமே முக்கிய தலைவர்கள் அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த வேண்டும், அதற்கான குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது காங்கிரசினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் திமுக தரப்பில் இதற்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. தொடர்ந்து பல்வேறு அரசு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டி இருக்கிறது. அதே போல பட்ஜெட் செஷன், இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதே போன்று 5 மாநாடுகளை நடத்துவதற்கான திட்டமிடலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக வழக்கமாக எந்த காலகட்டத்தில் இந்த குழு அமைக்கப்படுமோ, அதாவது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவந்த பிறகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும். அப்படியாகத்தான் இந்த முறையும் அமைக்கப்படுவதற்கான திட்டமிடலில் திமுக இருக்கிறது என்ற அந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விரைவாக நடத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கணும் அப்படின்னு. இதை விரைவுபடுத்துவதற்கான தேவை ஏன் காங்கிரஸ் இதை விரைவுபடுத்துது? அதாவது பாஜக அவங்க முன்ன போறாங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலையும், இந்த கூட்டணி தொடருதா என்ற அந்த சந்தேகம் வரக்கூடாது என்பதனாலையும் இந்த நடைமுறைகளை விரைவுபடுத்தணும்னு காங்கிரஸ் நினைக்குதா? அப்படியே மிக முக்கியமாக காங்கிரசினுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால்,
அதாவது தேர்தல் நேரத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் வந்து இறுதி நேரத்தில், அதாவது அவசரமாக எதையும் செய்யாமல் பிரச்சாரமாக இருக்கட்டும், அதனுடைய தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவது மட்டுமல்லாமல் வாக்காளர்களை சென்று சந்திப்பதன் தொடர்பான பல்வேறு வேலைகள் என்பது இறுதி நேரத்தில் நடைபெறாமல் கூடிய விரைவில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு ஆலோசனையை முன்னெடுத்து எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ளன, கடந்த தேர்தலை போல் தொகுதிகள் ஒதுக்கப்படுமா அல்லது கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படுமா, மாற்றாக ஏற்கனவே கடந்த தேர்தலில் வழங்கப்பட்ட தொகுதிகள் மாற்றப்பட்டு புதிய தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பது அந்த விளக்கங்களை திமுக வழங்கினால் மட்டுமே தேர்தல் வேலைகளை முழுமையாக செய்ய முடியும் என்ற ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் காங்கிரசுடைய இந்த ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த நவம்பர் மாதம், அதாவது டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டு முதல் கூட்டம் என்பது ஒரு மரியாதை நிமித்தமான கூட்டமாக தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி தொடர்பான ஒரு ஆலோசனைக்காக மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் அடக்கிய அந்த குழு ஐவர் கூட்டணி குழு என்பது திமுகவினுடைய தலைவர்களை சந்தித்த நிலையில்தான் அடுத்த கட்ட ஆலோசனைக்காக ஒரு அழைப்பை விடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மேல பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முன்வைத்து வந்திருந்தார். இருந்தாலும் அடுத்த கூட்டத்திற்கு அழைக்கப்படாததற்கு அவரும் ஒரு சில முறை வருத்தம் தெரிவிப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரை பொறுத்தளவில் திமுகவுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது இழுபறியில் நீடித்து செல்கிறது. ஒரு முழுமையான ஒரு பதில் என்பது திமுக தரப்பில் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதனால் கட்சியினுடைய செயல்பாடுகள் முடங்கியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் காங்கிரசுடைய குற்றச்சாட்டு அதுவாக இருக்கிறது. இது பற்றிய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திருமிகு லட்சுமி. இப்போ காங்கிரஸ் தரப்புல இதை விரைவுபடுத்தணும்னு கேட்கிறாங்க. ஆனா திமுக வழக்கமாக எந்த நேரத்தில் அறிவிக்கப்படுமோ அப்போது அறிவிக்கப்படும்னு சொல்றாங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியோட செயல்பாடுகளோடு ஒப்பிடும் போது இது தாமதமாகிறதோ என்ற ஒரு 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 சூழலை உருவாக்கி இருக்கா? அதனாலதான் இது தாமதமாகுது, இழுபறியாகுது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய சூழல் வரைக்கும் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. இன்னும் கடந்த தேர்தல் தான் 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கத்துல ஆல்மோஸ்ட் நோட்டிபிகேஷன் வர சமயத்துலதான் குழு நியமிக்கப்பட்டது திமுக தரப்பில். அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இமீடியட்டா அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல உடனடியாக ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. ஆனா இப்ப காங்கிரஸ் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க. அந்த டெஸ்பரேஷனுக்கான ரீசன் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நமக்கு தாவேகாவோட போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதுல ரெண்டு செக்ஷனா இருக்கு. காங்கிரஸ் இஸ் டிவைடட் ஹவுஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயே ஒரு சாரார் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும், மற்றொரு சாரார் தாவேகாவோடு கூட்டணி என்பது தங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நம்மளோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை காங்கிரஸ் தலைமை லாங் டேர்ம்ல யோசிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு எந்த அளவுல அது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு முடிவு பண்ண முடியும். பீகார்ல அவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் தான் தேஜஸ்வியினுடைய தோல்விக்கும் காரணம். காங்கிரஸ் அங்க கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆனதுக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் இல்லாமலே போனதற்கான காரணம் இது போன்ற காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தலைவர்களாக இருக்கிறார்கள். யாருமே தொண்டர்களாகவோ அல்லது கட்சி நிர்வாகிகளாகவோ அல்லது கட்சியினுடைய நலனை யோசிக்கக்கூடியவர்களாகவோ கூட இல்ல. தமிழ்நாட்டிலும் அவர்களுக்கு அதே போன்றது ஒரு நிலைமைதான். திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினா அவங்களுக்கு நஷ்டமே ஒழிய திமுகவுக்கு எந்த விதமான குறையும் இருக்க போறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நேத்து கூட ராஜகண்ணப்பன் பேசி இருக்கிறார், காங்கிரஸுக்கு நாங்க பவர் ஷேரிங் கிடையாது அப்படின்னு. டிஎம்கேவோட பாலிசி அதுதான், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அவங்களுடைய பாலிசியை. அவங்க பவர் ஷேரிங்க்கு எந்த கட்டத்திலையும் ஒத்து வர மாட்டாங்க. காங்கிரஸ் மீண்டும் மீண்டும் இதை பேசுவதனால அவர்களுக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்லை. எனக்கு தெரிஞ்சு முதல்ல கிரீஷ் சோடங்கர் பேசும்போது 70 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்ப 41 தொகுதிகள் வேண்டும், பவர்ல ஷேர் வேணும் அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே திமுக தேவையாக இருந்தது அல்லது இந்த கூட்டணி தேவையாக இருந்தது. இந்த கூட்டணியில பூத் கமிட்டிஸ் அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதியில பூத் கமிட்டி இருக்க முடியும் இன்னைக்கு? ஆனா எம்பிகளாக ஜெயிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது புதிதாக எம்எல்ஏக்களாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வழி செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லாருமே தலைவர்களாகவே மட்டுமே சிந்திக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தாவேகா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு திரும்ப அவங்க நம்புறாங்க. தாவேகாவும் எங்களோட நீங்க வாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய பேட்டியும்
அதை தான் வந்து குறிக்குது. அப்படி வந்து காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவுக்கு அது பெரிய அனுகூலமாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் இடங்கள் அதிகரிச்சு கொடுத்துட்டு திமுக 170 இடங்களில் போட்டியிடும். திமுகவுக்கு தோக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காங்கிரஸ் வெளியில போயிட்டா திமுகவுக்கு பர்செப்ஷன் வைஸ் அவங்க லூஸ் பண்ணதான் போறாங்க. அதுல இல்லைன்னு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனா திமுகவுக்கு இந்த தேர்தல் தோற்பதனால் எந்த நஷ்டமும் இல்லை. காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் தோத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது திரும்ப இங்க கூட்டணி அவங்களால ரிவைவ் பண்ணவே முடியாது. டிஎம்கேவோட இருக்கக்கூடிய கூட்டணியோ இல்ல வேறு ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி, வேற ஒரு திராவிட கட்சியோடு கூட்டணி போகணும் அப்படின்னா அதை ரிவைவ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமாயிரும். ஏன்னா அவங்க 29 எலெக்ஷனை கருத்தில் கொண்டுதான் அவங்க பயணிக்க முடியும். இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியலை கருத்தில் கொண்டுதான் காங்கிரஸ் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி அவங்க அது முடிவு எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு இருக்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 10% அவங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 10% தமிழ்நாட்டில இருந்து தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த 10% 2029 தேர்தலில் அவர்களுக்கு இல்லாமல் போகும். இது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க என்னன்னா டிஎம்கேவோட இருக்கிறதுனால டிஎம்கே நம்மள ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அது உண்மையும் கூட. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. இந்த தேர்தல்ல அதே ஏற்கனவே கடந்த தேர்தலில் கொடுத்த அதே இடங்கள்ல நீங்க போட்டியிடுங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்கன்றதுதான் காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். திமுக இதை வெயிட் அண்ட் வாட்சா வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். எலெக்ஷன் நெருக்கத்துல வரும்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினா ஒண்ணு காங்கிரஸ் இங்க இருந்துதான் ஆகணும். இங்க இருந்து வெளியில போனா எங்கேயுமே இடம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற அது உறுதியாக திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அதனால திமுகவும் இதை வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ட்ராட்டஜியா தான் வச்சிருக்காங்க.